வணக்கம் மக்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்ஹேலர் மாத்திரை அப்படின்னு நம்ம வந்து பேஷண்ட் முன்னாடி வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே ஓடி போய் சூஸ் பண்றது இந்த மாத்திரையை தான். எல்லாரும் வேணாங்கன்னு சொல்றது என்னன்னா இந்த இன்ஹேலர் தான். ஏன் எல்லாரும் இன்ஹேலரை வந்து வேணான்னு சொல்றாங்க, ஏன் எல்லாமே மாத்திரையை தான் வேணும்னு சொல்றாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோல நம்ம டீகோட் பண்ணுவோம். எது சிறந்தது, ஏன் வந்து நீங்க இன்ஹேலரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க, எல்லாத்துக்கான விளக்கமும் இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்றேன். வாங்க வீடியோல செல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயம் இன்ஹேலரை பார்த்தாலே, பல பேர் காரணத்துக்காக. சில பேர் சொல்றாங்க, சார் இந்த இன்ஹேலர் எடுத்தால் லைஃப் லாங் எடுக்கணுமாமே. சில பேர் சொல்றாங்க, இந்த இன்ஹேலர் எடுத்தால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்மை குறைவு வருமாமே. இன்ஹேலர் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது சார், நான் இன்ஹேலர் எடுத்தால் அந்த பொண்ணு என்ன நினைக்கும், அந்த பையன் என்ன நினைப்பான், அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு போய் எப்படி வாழும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து ஒரு பயத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டிக்மா. இதை போக்குறதுக்கு தான் நம்மளோட இந்த முக்கியமான வீடியோ. இப்போ இந்த சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ ரைட்ல இருக்கிறவர் வந்து இன்ஹேலர் எடுக்கிறாரு, லெஃப்ட்ல இருக்கிறவர் வந்து மாத்திரை போடுறாரு. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிறவர் வந்து மாத்திரை போட்ட உடனே மாத்திரை எங்க போகுது, வயிற்றுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? வயிற்றுக்கு போயிடுச்சு. வயிற்றுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அடுத்து எங்க போகுது, அப்படியே செரிமானம் ஆகி பிரெயின், செரிமானம் ஆகி ஹார்ட்டு, செரிமானம் ஆகி நம்மளோட கிட்னி, லிவரு, அப்புறம் வந்து ஈரல், கிட்னி, அப்புறம் லாஸ்ட்ல எங்க போய் சேருது, லங்ஸ்ல போய் சேருது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மாத்திரை போட்டிங்கன்னா வயிற்றுக்கு போயிட்டு செரிச்சு ரத்தத்தில் கலந்து உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் பரவுது. பிரெயின்ல ஆரம்பிச்சு, லங்ஸ்ல ஆரம்பிச்சு, ஹார்ட்ல ஆரம்பிச்சு, லிவர்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துக்கும் பரவுது. ஆனால் நம்மளுக்கு மருந்து இப்போ எங்க தேவை, மருந்து நம்மளுக்கு தேவை எந்த ப்ராப்ளமுக்கு, நுரையீரலுக்கு. அப்போ நுரையீரலுக்கு தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்னா அப்போ ஏன் மாத்திரையை போட்டு உடம்பை எல்லா இடத்துக்கும் அந்த மாத்திரையோட வந்து நம்மளோட கெமிக்கலை பரவ வைக்கணும். ஆனால் இதே இந்த இன்ஹேலர் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி பாருங்க. இவர் வந்து பஃப் எடுக்கிறாரு, எடுத்து முடிச்ச உடனே அடிச்ச உடனே எங்க போயிடுது, லங்ஸுக்கு போயிடுது. ஸோ இன்ஹேலர் எடுத்தா லங்ஸுக்கு போகுது, ஆனா டைரக்டா மாத்திரை போட்டா வயிற்றுக்கு போயிட்டு செரிச்சு லிவர், ஹார்ட், கிட்னின்ட்டு எல்லா இடத்துக்கும் பரவுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஹேலர் டைரக்டா லங்ஸுக்கு போகுது அப்படின்னும் போது எது சிறந்ததுன்னு நீங்க யோசிங்க. பிரச்சனை இருக்கிறது லங்ஸ்ல, அப்ப டைரக்டா லங்ஸுக்கு மருந்து போனதானே சிறந்தது. ஏன் தேவையில்லாம நம்ம வந்து மற்ற உறுப்புகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லைடோட முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், டார்கெட்டட் தெரப்பி இந்த இன்ஹேலர்ஸ் கொடுக்குது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கை வெட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கிரீம் வந்து போடுவீங்க. கரெக்டா? இப்போ இதே வந்து கண்ணில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம், அப்போ என்ன போடுவீங்க, கண் டிராப்ஸ் வந்து போடுறீங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் வந்துட்டு இன்ஹேலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ப்ராப்ளமோ அங்கே வந்து மருந்தை வந்து கொண்டு போய் செலுத்துது அப்படின்றது தான் வந்து முக்கியமான கான்செப்டாக இருக்கு. அதர் தேன் தட் வந்து இன்ஹேலர்ஸ் வந்து அடிக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. அடிக்டிவ்னா என்ன சார், எடுத்தா லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம வந்து எடுத்துட்டா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இல்லைன்றது தான் ஆன்சர். அப்போ அடிக்ஷன்னா முதல்ல என்ன அடிக்ஷன் சொல்லுவேன்னா, only substance that can affect the brain and cause addictions. இப்போ எக்ஸாம்பிள், பிரெயினை போய் நம்மளை வந்து ஒரு விஷயம் தூண்டி அதுக்கப்புறம் அது இல்லைன்னா அந்த பிரெயின் வேலை செய்யல, இல்லைன்னா அதை கேட்குது அப்படின்னா அது அடிக்ஷன் சொல்லுவோம். இப்போ நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஆல்கஹால், சிகரெட். இப்போ சிகரெட், ஆல்கஹால் இல்லைன்னா திருப்பி நம்ம பிரெயின் அதை வேணும்னு கேட்குது. ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தலை சுத்தல், தலைவலி, வாந்தி, கை நடுக்கெல்லாம் வருது. அப்போ இதுதான் அடிக்ஷன் சொல்றோமே தவிர இன்ஹேலர்ஸ்ன்றது அடிக்ஷன் கிடையாது அப்படின்றது தான் நம்மளோட வேலையா வந்து கான்செப்டா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ கண்ணு தெரியல, நம்ம என்ன போடுறோம், கண்ணாடி போடுறோம். கரெக்டா? கண்ணு தெரியல, அப்ப நம்ம என்ன போடுறோம், கண்ணாடி போடுறோம். இப்போ நம்மளுக்கு டெய்லி காலையில் எழுந்தோன்னு என்ன பண்றோம், பல் வளர்க்குறோம். அப்ப டெய்லி காலை பல் வளர்க்குறேன்னா அது அடிக்ஷன் சொல்லுவீங்களா இல்ல தேவைன்னு சொல்லுவீங்களா என்ற கேள்வி நீங்களே யோசிக்கிறோம். ஸோ கண்ணு தெரியலன்னு கண்ணாடி போடுறோம் டெய்லி, அப்ப அது அடிக்ஷனா தேவையான தேவை. ஸோ அப்ப இன்ஹேலர்ஸ்ன்றது தேவைதானே தவிர இன்ஹேலர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அடிக்ஷன் கிடையாதுன்ற கான்செப்டும் உங்க மைண்ட்ல வந்து கொண்டு போய் சேர்க்கிறேன். ரைட். லாஸ்டா இந்த ஸ்லைடை வந்து எப்படி முடிக்கிறேன் அப்படின்னா, நம்ம கிட்ட என்னென்னலாம் இன்ஹேலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பஃப்னு மாதிரி சொல்லுவாங்க, அப்புறம் இந்த ரோட்டா கேப்ஸ்னு சொல்லி இந்த கேப்சூல் போட்டு உரிவாங்க, அப்புறம் வந்து இந்த பிரெத் ஆக்சோட் இன்ஹேலர், நெபுலைசர்ன்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து சின்னதா வந்துட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இந்த எம்டிஏன்னு சொல்லக்கூடிய இந்த பஃப் வந்து ஜென்ரலா வந்துட்டு இந்த மிடில் ஏஜ் ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க.
யாருக்கெல்லாம் ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாதுன்னு ரொம்ப வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து அதை கரெக்டாக எடுக்க முடியாது, ரொம்ப சின்ன குழந்தைங்க எடுக்க முடியாது. ரெண்டாவது இந்த உரித மருந்து வந்துட்டு குழந்தைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 6-7 வயசுக்கு மேலே வந்து கொடுக்கலாம். அப்படியே மாதிரி வந்துட்டு அடல்ட்ஸ் நம்ம எல்லாருமே எடுக்கலாம். வயசானவர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வயசானவர்கள் நல்லா உரித தகுதி இருந்தால் தான் நம்ம அதை எடுக்க முடியுமே தவிர எல்லாம் எடுக்க முடியாது. பிரெத் ஆக்சுவலி நேரம் திருப்பி அதே தான், குழந்தைகள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த 6-7 வயசுக்கு மேலே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து வயசானவர்கள், ஸோ 7 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே இந்த பிரெத் ஆக்சுவலி எடுக்கலாம். நெபுலைசர்ன்றது யாருக்கு மெயினாக வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்லி குழந்தைங்களுக்கு, இன்னொன்று வந்து அடல்ட் வயசானவங்களுக்கு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேலர்ஸ் வாங்குறது முக்கியம் கிடையாது. இந்த இன்ஹேலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாங்கிட்டேன் எடுத்த சரியாகலைன்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னா இன்ஹேலர்ஸை கரெக்டாக எப்படி எடுக்கணுன்றது தான் முக்கியம். நீங்கள் இந்த இன்ஹேலர்ஸை கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா அந்த மருந்து லங்ஸுக்கு போய் சேராது. அப்போ லங்ஸுக்கு போய் சேரலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி வேலை செய்யும்? அப்போ நீங்கள் எவ்வளோ வாட்டி புஃப்னு அடித்தாலும் மருந்து லங்ஸ்க்கே போய் வேலையே செய்யாது. அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் டாக்டர் உங்களை பார்த்துட்டு, எஸ்பெஷலி நுரையீரல் டாக்டர் தான் உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு எந்த இன்ஹேலர் கரெக்டாக இருக்கும், நீங்கள் எந்த இன்ஹேலரை கரெக்டாக எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதை சொல்லி கற்றுக்கிட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளும் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். வேணா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நிறைய லிங்க் தரேன். இந்த ஒரு டிவைஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதெல்லாம் கூட அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் திருப்பி நீங்கள் போயிட்டு எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், டேப்லெட்ஸ் அப்படின்னா இன்ஹேலர் ரெண்டு எடுத்திங்கன்னா எது பெஸ்ட்டு லங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இன்ஹேலர் தான். இன்ஹேலர் ஏன் நல்லது அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா டைரெக்டாக லங்ஸுக்கு போகுது, மாத்திரை எல்லா இடத்துக்கும் பரவுது. அப்புறம் ரெண்டாவது அடிக்ஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது ஒரு தேவை. இன்ஹேலர் எடுத்திங்கன்னா டைரெக்டாக லங்ஸுக்கு போயிட்டு உடனே வேலையை ஆரம்பிக்குது, வேறு எந்த இடத்துக்கும் பரவாமல் இருக்குது. அதனால் வந்துட்டு மாத்திரையா இன்ஹேலரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நம்மளோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஹேலர் தான் சிறந்தது. லங்ஸ் ப்ராப்ளம்க்கு, வீசிங் ப்ராப்ளம்க்கு மாத்திரை இல்லை அப்படின்றது தான் நம்ம பதிலாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். டெக்னிக்கலாக உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு நான் எக்ஸ்பிளனேஷனோட முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நுரையீரல் பேஷண்ட்ஸ், வீசிங் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.